மௌனமாயிராதேயும். நான் ஜெபம் பண்ணுகிற, நான் ஜெபத்தை ஏறெடுக்கிற, நான் ஆராதிக்கிற என் ஆண்டவரே, நீங்க மௌனமா இராதீங்க. சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் அழகா கேட்கிறார், நான் ஆராதிக்கிற, நான் துதிக்கிற என் ஆண்டவரே, என் தேவனே, என் கர்த்தாவே, என் பிதாவே, என் தகப்பனே, எனக்கு துணையா இருப்பவரே, அப்படியெல்லாம் தான் நம்ம சேர்த்துக்கணும். எனக்கு துணையா இருப்பவரே, எனக்கு ஆதரவா இருப்பவரே, எனக்கு அனுகூலமா இருப்பவரே, நீங்க என்ன செய்யாதீங்க, மௌனமா இராதீங்க. நமக்கு எதிராக எழும்புகிறவர்கள் மௌனமாய் இருக்கணும். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மௌனமாய் இருக்கணும். நமக்கு சோத்திரம் ஆதரவாய் இருக்கிற ஒரே ஒரு இடம் எங்க அப்படின்னா, அது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் மட்டும்தான். ஆண்டுடைய பிரசன்னம் மட்டும்தான் நமக்கு ஆதரவாக இருக்கும். அல்லேலூயா, சோத்திரம். நம்ம நிறைய நேரத்துல யார நமக்கு ஆதரவா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்களை தான் எதிர்பார்க்கிறோம், மனுஷர்களை எதிர்பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த நம்முடைய சொந்தங்களை, உறவுகளை, நண்பர்களை, இல்ல நமக்கு தெரிந்த வட்டாரத்தில் இருக்கிறவர்கள், அவங்க எனக்கு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, இவர்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, என் தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளைகள் என்னை அழகா பார்த்துக்குவாங்க, நம்பாத. சோதரம் காலங்கள் கடந்து போகும்போது அவங்க சுய புத்தி என்ன செஞ்சிடும்? ஆமா, அல்லேலூயா, சோதரம். நாம் சார்ந்திருக்க வேண்டியது யாரை மட்டும்? கர்த்தரை மட்டும். கர்த்தர் தான் நமக்கு ஏற்ற காரியங்களை செய்யக்கூடியவர். இந்த உலகத்தில் எல்லாரும் உதவி செய்கிறவர்கள் எல்லாரும் பிரதிபலன்களை எதிர்பார்த்து தான் உதவியே செய்வான். பிரதிபலன்களை எதிர்பார்த்து தான் உதவி செய்வோம். ஆனா எந்த ஒரு பிரதிபலன்களையும் எதிர்பார்க்காம உதவி செய்யற ஒரே ஒரு இடம் பரலோகம் தான். அல்லேலூயா, சோத்திரம். நம்ம நிறைய நேரத்துல 80% மேல பரலோகத்தை விட்டுறோம், பரலோக தேவனை விட்டுறோம். பரலோகமே அந்த பாட்டை பாடும் போதே ஒரு முகமும் பிரகாசிக்கல. அல்லேலூயா, சோத்திரம். அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ள பரலோகத்துக்கு போக சொல்றீங்களா ஐயா அப்படின்னா, சோத்திரம். யாருக்கு தெரியும் ஆண்டவர் எப்ப யாரை கூட்டிட்டு போவார்னு? யாருக்குமே தெரியாது. ஆமா, பி கேர்ஃபுல் அண்ட் பி ரெடி. எப்பவுமே என்ன செய்யணும்? ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். சோத்திரம். அப்ப நமக்கு ஆதரவா இருக்கிற ஒரு இடம் அப்படின்றது பரலோகம் தான். அந்த பரலோக தேவனை நோக்கி சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் துதிக்கும் தேவனே மௌனமாய் இராதீங்க. ஆண்டவர் மௌனமா இருந்துட்டார் அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தைய, ஒரு 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 சத்தத்தை நம்ம செவி கேட்காம விட்டுட்டா அப்படின்னா, நம்ம எப்பவும் கேட்கிறவர்களா இருக்கணும். அதுதான் மிகவும் முக்கியம். எப்பவுமே பரலோகத்தின் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவர் அதான் கேட்கிறவரா தான் இருந்தார். ஆகையினாலதான் அவர் சொல்றாரு, நீங்க மௌனமா இருக்காதீங்க ஆண்டவரே. நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க மௌனமா இருந்தீங்க அப்படின்னா என் இருதயம் சோர்ந்து போயிடும், என் மனசு அப்படியே பாரமா மாறிடும். நீங்க அப்பப்ப ஒவ்வொரு வார்த்தைய என் கூட பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது எனக்கு பலமுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. நம்ம யார்கிட்டயாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்றோம் அப்படின்னா, நம்ம பாட்டு பேசிட்டே இருந்தோம்னா, என்ன தூங்கிட்டியா இல்ல முழிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும். அவங்க என்ன செய்யணும்? நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் போது அவங்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம்? பதில. என்ன பதில? அப்படியா, ஆமாவா, அப்படி இதை எதிர்பார்க்கிறோம். வேற எதுவுமே கிடையாது. அவங்க நமக்கு பெருசா எதையுமே அள்ளி கொடுத்துறதே கிடையாது. ஆனா என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்ம கொடுக்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இந்த ரியாக்ஷனை எதிர்பார்க்கிறோம். பரலோகம் எந்த ரியாக்ஷனும் தராது, பதில மட்டுமே தரும். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து பெருசா எந்த ரியாக்ஷனும் எதிர்பார்க்கவே முடியாது. பரலோகம் ஆச்சரியமே படாது. ஐயா பைக்ல போனா கீழே வந்துட்டா காயாச்சுன்னா, அப்படியா, சரி. நம்ம தான் ஏதாச்சும் கை கால உடஞ்சிருச்சா அப்படின்னு கேட்போம். இல்ல, லேசான சர்க்கிள் தான், கீரல் தான். சரி. ஆனா பரலோகம் பெரிய ஆக்சிடென்டே ஆனா கூட, பெரிய பிரளயமே நமக்கு எதிராக வந்தா கூட, சரி
இந்த மறைந்த பாஸ்டர் சுந்தரம் ஐயா ஏசிய திருச்சபையினுடைய மூத்த போதகர். அவங்க ஒரு முறை அப்படியே சபையில் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவரை பார்க்கறதுக்கு 2 பாஸ்டர்ஸ் போயிருக்கிறாங்க. 2 பாஸ்டர் போயிட்டு பிரச்சனையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவர் தலைமை பாஸ்டர் இல்லையா, அப்போ ஏதாவது இப்போ தான் அங்கங்கே இருந்து ஏதாவது உதவிகள்லாம் வருது. அப்போல்லாம் யாருக்கும் எந்த உதவியுமே இல்லை, சோத்திரம். ஆனால் அப்போ இருந்த விசுவாசிகள் வந்து உண்மையாக இருந்தாங்க. இப்போ இருக்கிற விசுவாசிகளை விட அப்போ இருந்த விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க? உண்மையாக இருந்தாங்க, சோத்திரம். ஆனால் இன்னைக்கு உண்மைக்கு புறம்பாவே இருக்கிறோம், சோத்திரம். அது வேற விஷயம், அந்த அடுத்த சாப்டர், சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், தங்களுக்கு என்றதை இறையன்றதை தங்களுக்கு இல்லைனாலும் அந்த 2 வெள்ளிக்காசு போட்ட அந்த ஆயா கையில் எவ்வளோ இருந்தது? அது ஆயாவோ இல்லை அம்மாவோ அக்காவோ தெரியல, பைபிள் விதவே இருந்தான்னு சொல்லுது. நம்ம இப்போ நமக்கு மூத்தவங்க இல்லையா ஆயான்னு வச்சுப்போம். அவங்ககிட்ட எவ்வளோ இருந்தது? ஆமாம், இருந்ததை போட்டாங்க, சோத்திரம். கர்த்தரதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா, சோத்திரம். இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இது அதுக்கு போடணும், அது இதுக்கு கட்டணும், இது மளிகை கடைக்கு, இது கறி கடைக்கு, இது பதார்த்தம் கடைக்கு. ஏன் மிச்சம் போக 5 ரூபாய் தான் இருக்கு, பரவாயில்ல 5 ரூபாய் இந்த வாரம் என்ன செய்ய போடு, சோத்திரம். எதுவுமே இல்லை, பரவாயில்ல போடாத, ஜெபம் பண்ணிட்டு வா, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இப்படித்தான் வண்டி என்ன செய்யுது? ஓடு. ஆமாவா இல்லையா? ஆமா, தீர்க்க தரிசனமாவே சொல்றேன்னா. அல்லேலூயா, சோத்திரம். பரலோகத்தின் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்காம செய்கிற ஒரு கர்த்தர். அப்ப போய் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது இவர் பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவரு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. அவர் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. நீங்க அவரை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்களாம் அவரை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவு ஒரு அமைதியான ஒரு தேவம். அப்போ அந்த ஊழியக்கார்ட்ட கேட்டாராம், ஏப்பா உன் தலையில் என்ன இருக்கு? ஐயா ஒன்றுமே இல்லையா. ஒரு 3-4 முறை கேட்டார். ஐயா உன் தலையில் என்னப்பா இருக்கு? ஒன்றுமே இல்லை. அதுதான் பிரச்சனை. உன் தலையில், உன் தலைக்கு மேலே ஒன்றுமே இல்லாததான் பிரச்சனை அப்படின்னா. இவருக்கு ஒன்றுமே புரியலையா. என்னையா ஒன்றுமே புரியல, நீங்கள் சொல்கிறது எனக்கு புதிராகவே இருக்க அப்படின்னும் போது, என் தலை மேல என் ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணின அபிஷேகம் இருக்கு. உன் தலை மேலையும் அந்த அபிஷேகம் இருக்குன்னு தான் நானும் நம்புறேன். ஆனா நீ என்ன சொல்ற? உன் தலை மேல அந்த அபிஷேகம் இல்லைன்ற. அப்போ அந்த புரிந்து கொள்ளுகிற அந்த தன்மை, நம்ம தேவனோட இருந்தோம்னா, தெய்வத்தோட அனுக்கிரகமா இருந்தோம்னா, அந்த நன்மையை ஆசீர்வாதங்களை உணர்ந்து கொள்ளுகிற காலமும் நேரமும் நமக்கு உணர்த்தும். ஆனா இவருக்கு எந்த உணர்வுமே இல்லை. இவருக்கு என்ன? இவருக்கு தன்னுடைய பிரச்சனையே இருந்தார். அவர் அப்படி இல்லை. அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, எங்க இருந்து கிடைக்கும்ன்றது மேலேயே நோக்கமா இருந்தார். நம்ம பார்க்கிற பார்வையில தான் இருக்கு எல்லாம். அல்லேலூயா. நம்ம பிரச்சனையவே பார்த்துட்டு இருந்தோம்னா சாப்பாடும் இறங்காது, உடம்பும் பலவீனம் ஆயிரும், மனசும் ரொம்ப சோர்வடைஞ்சிரும், பாரமா மாறிடும். சோதனம். நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பிரச்சனைகள் ஒரு பக்கம் அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு யாருக்கிட்டன்னா அவரை தான் பார்க்கணும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? பிரச்சனைக்கு தீர்வு யாரு? அவரை தான் நம்ம பார்க்கணும். அவரை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சோத்திரம், பிரச்சனைகள் ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அவர் தீர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, சோத்திரம். ஆமென். அப்படி நடந்துகிட்டே இருக்கும். நடந்து ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்புறம் சொல்லி அனுப்பினாரு, ஜெபம் பண்ணிட்டு உன் மேல அபிஷேகம் இருக்கு, ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், போப்பான்னு அனுப்பிட்டார். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ தெய்வத்தின் நாமம் மகிமைப்படுவதற்கு அவர் சொல்றார், ஆண்டவரே நீ ஏன் பேசாம அமைதியா இருக்கிறீங்க? நீங்க அமைதியா இருக்காது. நான் துதிக்கும் தேவனே மௌனமாக இராது. தேவன் அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆண்டவர் பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாறணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை அப்படின்னா, தெய்வத்தின் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் அல்ல. சோத்திரம். ஆண்டவரே பேசினா கூட இது ஆண்டவருடைய சத்தமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கூட அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ந்து பெருகல.
அல்லேலூயா. சோத்திரம். ஆகையினாலதான் நிறைய நேரத்துல சோத்திரம் இது கண்டக்டர் அடிக்கிற விசிலா இல்ல அந்த பஸ் ஸ்டாண்டா கத்திக்கிட்டே போவான. எது இந்த பஸ் அங்க போகுது, அந்த பஸ் இங்க வருதுன்னு கத்திக்கிட்டே இருப்பான. அவன் அடிக்கிற விசிலான்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. கண்டக்டர் அடிக்கிற விசிலுக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அவன் அடிக்கிற விசிலுக்கும் நிறைய வித்தியாசத்தை என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இப்ப யாருக்கு தெரியும்? சூப்பர் டி. வழக்கமா போறவங்களுக்கு தெரியும். அந்த பாதை வழியா அந்த பஸ்ல போறவங்களுக்கு அந்த இடத்துக்கு போறவங்களுக்கு தான் தெரியும் இது யார் அடிக்கிற விசில் அப்படின்றது நல்லா தெரியும். அந்த பகுதிக்கே போகாதவங்களுக்கு, அந்த பஸ்லயே போகாதவங்களுக்கு, அந்த வழியா பிரயாணம் பண்ணி போகாதவங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாதுங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இப்போ சுத்தமா எதுவுமே அப்போ நீ என்ன செய்யணும்? நீ அடிக்கடி தேவ சமூகத்துக்குள் கடந்து போகிற பிள்ளையா மாறணும். நீ அடிக்கடி தெய்வ சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளையாய் மாறணும். நீ அடிக்கடி தெய்வத்துடைய வார்த்தையை கேட்டு அதிலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் நீக்குகிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளையா நீ மாறி இருக்கணும். அப்பதான் உனக்கு அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில வந்து பலிக்கும். இல்லைன்னா அதை ஒண்ணு நோக்கி வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே வேற பக்கமா என்ன செஞ்சிடும், போயிடும். ஐயோ இங்க தானே இருந்துச்சு, ஆனா போயிருச்சு. காரணம் நீ பெற்றுக்கொள்வதற்கு என்னவா இல்லை, ஆயத்தமா இல்லை, ரெடியா இல்லாததுனால சோத்திரம் அது போயிருச்சு. அப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவர்களாய் நாம் இல்லை. 83வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்படி 83வது சங்கீதம் 1வது வசனம். தேவனே மௌனமாயிராதேயும் பேசாமல் இராதேயும். தேவனே சும்மா இராதேயும். என்ன சொல்றாங்க? தேவனே பேசாம இராதீங்க, மௌனமா இராதீங்க, சும்மா இராதீங்க. சோத்திரம். பரலோகம் அப்படின்னாவே ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் பேர் பரலோகம். அல்லேலூயா. சோத்திரம். பரலோகம் அப்படின்றது சாதாரணமான இடம் கிடையாது. பரலோகத்தின் தேவன் சாதாரணமான தேவனும் அல்ல. தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று காரியங்களை வேலைகளை உருவாக்குகிற ஒரு இடம் தான், செய்கிற ஒரு இடம் தான், உற்பத்தி பண்ணுகிற ஒரு இடம் தான் என்னது, பரலோகம். அததான் சங்கீதக்காரன் சொல்கிறார். அங்க ஆசாப் சொல்றார் என்னன்னு, தேவனே மௌனமாயிராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். ஆண்டவருக்கே அவன் அங்க சொல்றத பார்க்கணும். நீங்க பேசாம இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க, ஏதாவது ஒண்ணு என் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. நம்ம எப்படி பதில் சொல்றாங்க? ஆண்டவரே நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசாம இருங்க, நீங்க மௌனமா இருங்க. எல்லாத்தையும் யார் பாத்துக்கிறேன்? நான் பாத்துக்கிறேன். நீ எதையுமே செய்யாதீங்க, எதையுமே பேசாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கீழே இருக்குது, அதுக்கு அடுத்த வசனங்கள் வரும். நான் சொல்றேன். அந்த 2வது வசனத்தை வாசிங்க. 109 2வது வசனம். துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோட பேசுறான். இப்போ நீங்க சும்மா இருக்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க, பேசாம இருக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவர் சொல்றார். அப்படின்னா அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, எவனோ ஒருத்தன் பேசுற விஷயம் இவனுடைய இருதயத்தை என்ன செஞ்சிருக்குது, காயப்படுத்தி இருக்குது, இவனுடைய மனதை வேதனைப்படுத்தி இருக்குது, இவனுடைய வாழ்க்கையை ஒரு சூன்யமாக மாற்றி இருக்கு. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே நீங்க சும்மா இருக்காதீங்கப்பா, நீங்க என் வாழ்க்கையில பேசாம மௌனமா இருந்துடாதீங்க. யார் வேணாலும் அமைதியா இருந்துடலாம், யார் வேணாலும் என்னை பார்த்துட்டு அமைதியா போயிடலாம், யார் வேணாலும் என்னை பார்த்துட்டு அப்படியே கண்டுகொள்ளாம போயிடலாம். ஆனா நீங்க மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, அமைதியா மட்டும் இருந்துடாதீங்க. ஆண்டவர் நீங்க அமைதி ஆயிட்டா நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா.
சோத்திரம். அதைத்தான் நாங்க சொல்றார். துன்மார்க்கனுடைய வாயும் என்னதான்? துன்மார்க்கனுடைய வாய் அப்படின்றது சும்மா இருக்கவே இருக்காது. அவன் திறந்துட்டான் அப்படின்னா மடை திரண்ட வெள்ளம் போல அணை கட்ட முடியாத அளவுக்கு, அதை எதையும் காக்க முடியாத அளவுக்கு அப்படியே பயங்கரமா அப்படியே சரளமா ஒரு செயின் மாதிரியே வந்துகிட்டு இருக்குங்க. ஆமென். சோத்திரம். எங்க இருந்து வருது அது? துன்மார்க்கனுடைய வாயும் சாபமான வார்த்தைகள், அவமானமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், பழி தீர்க்கிற வார்த்தைகள், பகை உண்டாக்குகிற வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் துன்மார்க்கனுடைய வாயிலிருந்து புறப்படும். ஆனா நீதிமானுடைய வாயிலிருந்து என்ன உண்டாகுமா? கம்பீர சத்தம். நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரணும்னா என்ன வார்த்தை தான் வரணும்? கம்பீர சத்தம்னா என்ன? ஓடு கத்துறதா? அப்புறம் என்ன அர்த்தம் அது? என்ன சத்தம் வரும்? அந்த சத்தத்துக்கு பின்புலம் என்ன? கம்பீர சத்தம்னா என்ன? அப்படியா? அவரை கம்பீர சத்தம்னாவே இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் வரைக்கும் ஒரு தோல்விக்கு பின்ன ஒரு வெற்றிக்கு அப்புறமா நமக்குள்ள ஒரு ஆனந்த சந்தோஷம் வரும் பாருங்க, நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க, நமக்குள்ள ஒரு ஆர்ப்பரிப்பு வரும் பாருங்க. அல்லேலூயா, கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஒழுங்கா எக்ஸாமே எழுதிருக்க மாட்டேன். 600 மார்க்குக்கு 500 மார்க் நீ எடுத்துட்டேன்னா உனக்குள்ள என்ன உண்டாகும்? 500 மார்க் அப்படி நான் சொல்லுவேன். ட்ரம் எடுத்து அடிக்காம ஊரா தண்ணி அடிச்சுட்டு வந்துடுவேன். அப்படியே என்னன்னு 500 மார்க் 500 மார்க் 500 மார்க்குன்னு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சோத்திரம். புரியுதா இல்லையா? நம்ம எழுதல. ஆனா அவ்வளோ பிரயாசப்பட்டு 600 மார்க்குக்கு 800 மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம பிரயாசப்பட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். 600க்கு 600 எடுக்கணும் பிரயாசப்பட்டேன், ஆனால் 500 தான் கிடைச்சிச்சுன்ற ஒரு துக்கமா இருக்கும். ஆமா, சுத்தமா 300 வராதுன்னு நினைச்ச நம்ம 500 வந்துருச்சுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? சந்தோஷம், கம்பீரமா இருக்கும், சத்தம் ஆர்ப்பரிப்பா இருக்கும், ரொம்ப ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கும். அதை தான் அங்க வசனம் சொல்லுது. இப்படி ஏதாகிலும் ஒரு சந்தர்ப்பத்துல ஏதாகிலும் ஒரு உங்க வாழ்க்கையில ஒரு மூலையில நடந்திருக்கா? சோத்திரம். மணிலாசன் கேட்டா ஒரு 10 மூட்டை நெல்லு தான் வரும்னு பார்த்தேன். ஐயா 15 மூட்டை நெல் வந்துருச்சுன்னா அது சந்தோஷப்படும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. தேவை ஆண்டு சந்திச்சாரா இல்லையா? இப்ப என்ன வரும்? அதுக்கு பேர் தான் கம்பீர சத்தம். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவையை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கம்பீர சத்தம். ஆனா ஆண்டவர் அந்த விஷயத்தை சந்திக்கிற வரைக்கும் தேவைகளையும் காரியங்களையும் ஆண்டவர் சந்திக்கிற வரைக்கும் நம்ம கத்தவே கூடாது. நம்ம கத்தவே கூடாது. ஒரு வாட்ஸ்அப்பில் தான் வந்துருச்சு. ஒரு ஃபுட்பால் விளையாண்டுக்கிறான். ஃபுட்பால் விளையாடும் போது ஒருத்தன் ஓடி வந்து கோல் போடுறான், பால் அடிக்கிறான். பால் அடித்த உடனே அந்த கோல் போஸ்டுடைய மேல் கம்பம் இருக்கு பார்த்தியா, இந்த மேல் கம்பத்தில் பட்டு பால் இப்படி போயிடுச்சு. பால் இப்படி போன உடனே இந்த கோல் கீப்பர் இருக்கிறான் பாரு, பால் பிடிக்கிறான், அவன் முன்னாடி ஓடி பயங்கரமாக அப்படியே ஆர்ப்பரிக்கிறான், பயங்கரமாக அப்படியே வெற்றியை கொண்டாடுறான். அவன் வெற்றியை கொண்டாடிட்டே இருக்கும்போது அந்த கம்பியில் பட்டு இப்படி ரிட்டர்ன் போன பால் இப்படி உருண்டுரும் இல்லையா, அது பட்டு இவனுக்கு பின்னாடி வந்து கோல் போஸ்டுக்குள்ளே போயிடுச்சு. இவனுக்கு பின்னாடி வந்து கோல் போஸ்டுக்குள்ளே போயிடுச்சு. நான் சொல்கிறது மண்டையில் உரைக்குதா இல்லையா? அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அவன் என்ன செஞ்சுட்டான்? ஆர்ப்பரிச்சு கொண்டாடுறாங்க. ஆனா இவனுக்கு தெரியாமையே அந்த பால் என்ன செய்யுது, வந்து ரிட்டர்ன் உள்ள கோல் போஸ்டுக்குள்ள போயிடுச்சு. அவ்வளவுதான், தோத்துட்டானு.
அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெற்றியை பெறுவதற்கு முன்பதாக, வெற்றியை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக அந்த வெற்றியினுடைய ஒரு கொஞ்சம் ஒரு அசைவு, ஒரு துளி தெரிஞ்சாவே கர்த்தர் வாழ்க்கையில அற்புதங்களாய் செஞ்சுட்டார் சாமியோ அப்படின்னா அங்க அவளோட சாமி சாமி மாதிரிதான் இருக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென். சோத்திரம். சுதந்திரிக்கிற வரைக்கும், பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் தெய்வத்தின் பிள்ளைகள் அமைதியாக தான் இருக்கும். ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் அழகா சொன்னார், நீ உன் அறை வீட்டுக்குள்ள போய் உன் கதவை பூட்டி அந்தரங்கத்துல உன் தேவனோடு கூட என்ன செய், பேசிக்கொண்டு அமர்ந்துரு. நீ அந்தரங்கத்துல பேசுகிற, கேட்கிற, விரும்புகிற, வாஞ்சிக்கிற, ஆண்டவரோடு இடைபடுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உனக்கு வெளியரங்கமா என்ன செய்வாராம், பதில் கொடுப்பார். அவர் வெளியரங்கமா உனக்கு பதில் கொடுத்துட்டார் அப்படின்னா நீ ஆர்ப்பரி, மகிழ்ச்சியாயிரு, ஆனந்த சத்தமிடு. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கம்பீர சத்தம். அந்த கம்பீர சத்தத்தை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து என்ன செய்யறாராம், எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறத, ஆண்டவர் விரும்புகிறத சோத்திரம் நம்ம செய்யணும். ஆமென். அப்ப துன்மார்க்கனுடைய வாய் என்னதான் பேசுமா? துன்மார்க்கனுடைய வாய் என்ன பேசும்? கபடாய் பேசும். உள்ளத்துக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுவான். உள்ளத்துக்குள்ள வைராக்கியம் பாராட்டுமா, நாசமா போனவன் வந்துட்டான் பாரு வீட்டு வாசல்ல, இவன் வரக்கூடாதுன்னு நினைச்ச இவன் வந்துட்டான் அப்படின்னு பேசுவான். உள்ளத்துக்குள்ள இருக்காங்க, வாங்க பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, வாங்க சாப்பிடுங்க. ஆனா உள்ளத்துக்குள்ள எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். நம்ம ஞானவான்களா இருந்தோம்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தோம்னா, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறத, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறத நம்ம உணர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளா இருந்தோம்னா, அவன் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை அவன் வாயை திறக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வார்த்தை வாயை திறக்கும் போதே உண்மையா பேசுறானா பொய்யா பேசுறானா, இவன் கபடா பேசுறானான்றத என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலக மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனா நம்மில் பல பேர் எப்படி இருக்கிறோம்? உலக மனுஷனை விட ரொம்ப கேவலமா இருக்கிறோம். உலக மனுஷனோட கபடா ஆணையிடாமலும் எப்படி உண்மையை பேசணும்ன்றார். அவன் வாழ்க்கையில் எப்படி கபடா, அந்த 1வது சங்கீதத்தில் சொல்றாரு இல்லையா, கபடா என்ன செய்யக்கூடாதான், ஆணையிடாமல் உத்தமனாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. உலக மனுஷனை விட இன்னைக்கு பைபிள் எடுக்கிற ஆட்கள் தான் கபடா பேசுறது. ஆனா அதெல்லாம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, அவன் கபடாயி, அப்புறம் வாசிங்க, கபட்டுவாயும் எனக்கு விரோதமா என்ன செய்திருக்கிறதா, திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோடு கூட பேசுகிறான். அல்லேலூயா. எப்படி பேசுறானா, கள்ள நாவினால். கொஞ்சம் கூட அன்பு இல்லை, கொஞ்சம் கூட பாசம் இல்லை, கொஞ்சம் கூட ஐக்கியம் இல்லை. ஆனா உலக மனுஷன் எப்படி பேசுறானா, ஆமா கபடாய் பேசுகிறான், கள்ள நாவினால் பேசுகிறான். உலக மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் எப்படின்னா பயங்கரமா இருக்கும். வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சுக்கிறேன், நான் நிறைய அனுபவிச்சுக்கிறேன். ஆனா இன்னைக்கும் பார்க்கும்போது அப்படியே தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆகும் அவங்கள நினைக்கும் போது, அவங்கள்ட்ட பேசும்போது. ஆனா இன்னைக்கும் பேசுனாங்கன்னா தேனா பேசுவாங்க, அடி தொட்டு நக்கனா தேன் மாதிரி அவங்க பேசுறது, புரியுதா? அவ்வளவு தேனா பேசுவாங்க இன்னைக்கும். ஐயோ, என் பொண்டாட்டி என் பிள்ளையும் கூட எனக்கு அவ்வளோ உருவாது, அவ்வளோ என்னை பார்த்து என்ன செய்யாது, வேதனைப்படாது, அவ்வளோ பாசமா இருக்காது, அதை விட பாசமா இருக்கு. ஆனா அவ்வளவு மோசம் வாயின் வார்த்தை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், நீ அப்படி இருக்காம நீ எப்படி இரு, உண்மையுள்ளவனா இரு, கபடாய் ஆணையிடாமல். கபட்டு வாயும் பொய் நாவும் கபட்டு வாயும் கர்த்தருக்கு. அப்ப கர்த்தர் எங்க இருந்து விரும்புவாரு? கர்த்தருக்கு விருப்பமா நம்ம வாழ முடியுமா? அது கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவர் திரும்பியே பார்க்க மாட்டார், அப்படி கூட பார்க்க மாட்டார். அல்லேலூயா. ஆமா, அவர் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருப்பார். குமாரனே, தாவீதின் குமாரன், தாவீதின்
நீ 8 ஸ்பீக்கர் போட்டு கத்துனா கூட அவர் திரும்பவே மாட்டார், அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு பிரியமா நீ வாழ்ந்திருந்தீனா பல ஆயிரம் பேர் பல இரைச்சல்களுக்கு மத்தியில, பல கஷ்டத்தின் மத்தியில், அல்லது பல பேச்சு சந்தையில் இருந்து கூட ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த சத்தம் அவர் செவிகளில் கேட்கும். அல்லேலூயா. அதான் நான் சொல்றேன். அடுத்த வசனத்தை கீழே வாசிங்க. பகை உண்டாக்கும் வார்த்தைகளால், பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். என்னதான்? பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு பகைக்கிற மாதிரியே, விரோதிக்கிற மாதிரியே, சண்டை உண்டாக்குற மாதிரியே, சோத்திரம், ஒரு பிரளயத்தை உண்டு பண்ற மாதிரியே சூழ்ந்து கொண்டு என்னோடு கூட என்ன செய்கிறார்கள்? போர் செய்கிறார்கள், என்னோடு கூட யுத்தம் பண்ணுகிறார்கள். அது கீழே சொல்லும் போது அழகா சொல்றார். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யறவன் செத்து போகணும், நாசமா போகணும், அழிஞ்சு போகணும், அவன் குடும்பம் ஒண்ணுமில்லாம போகணும், அவன் இருக்கிற இடம் தெரியக்கூடாது. இப்படி எல்லாம் சங்கீதக்காரன் சொல்லிக்கிட்டே வர்றதை பார்க்கிறோம். ஏன்னா சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருக்கிறார், அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். பிறந்த இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நல்ல நிம்மதி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பிறந்த வீட்டுல என்ன இல்லை? நிம்மதி இல்லை. சோத்திரம். இங்க நிம்மதி இல்லையாடா அப்படின்னு நமக்கு வழக்கமா பழக்கமான வனாந்தரமான இடத்துல நம்ம அப்படியே போகலாம் அப்படின்னு வனாந்தரத்துக்கு போனாலும் அங்கேயும் சுட்ட பண்றான். அல்லேலூயா. தாவீதுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? கிண்ணறத்தை எடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. சோத்திரம். 10 நரம்பு வீணையினாலும் கிண்ணறத்தினாலும் கீத வாத்தியத்தினாலும் என்ன செய்யணுமா? கர்த்தரை அப்ப அவருக்கு இருக்கிற இடத்தை அவர் அப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறார். இப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்த சவுல் அப்படி என்ன செய்யறான்? புரியுதா? அவனுக்குள்ள இருந்து இழகுது. அப்படியே என்னது? என்னத்தை படுற என்ன நடக்க முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். அவனுக்குள்ள இருந்து இழகுது. அப்படியே பயங்கரமா இழகி அவனுக்குள்ள இருந்து அசுத்தாவி என்ன செய்யுது? பிசாசு இழகிறத பார்த்துருக்கிறீங்களா? இங்கேயும் இலகி ரொம்ப காலமா. ஆண்டவரே சோத்திரம். அல்லேலூயா. பிசாசு ஒருவனுக்குள்ள இருந்து அலைக்கழிக்கிறத கவனிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு பயங்கரமா அலைக்கழிக்கும். அப்படி ஒரு அசுத்தாவி அவனுக்குள்ள இருந்து, சவுலுக்குள்ள இருந்து அலைக்கழிச்சு அவனை ஒரு மாதிரி கொண்டு வந்து தாவீதை கொல்லுவதற்கு வகை தேடினான். அல்லேலூயா. பல முறை தாவீதை கொல்லுவதற்கு சவுல் திட்டம் பண்ணினான். அம்ப கூட ஈட்டியை கூட எய்தான் அப்படின்னு சொல்லுது. அம்பு எய்கிற தூரத்துல, ஈட்டி எய்கிற தூரத்துல தாவீது இருந்தபோது தாவீதுக்கு எதிராக அவன் செய்தான். ஆனாலும் சோத்திரம், கர்த்தர் அவனை பாதுகாத்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தாவீதுடைய வாழ்க்கையில. அங்கேயும் போய் அவனால என்ன இல்லை? நிம்மதியா இருக்க முடியல. சோத்திரம். அவன் நிம்மதியா இருந்த ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு நேரம் என்னன்னா கர்த்தரை துதிக்கிறது மட்டும்தான், கர்த்தரை ஆராதிக்கிறது மட்டும்தான். அல்லேலூயா. தேவனை ஆகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த நிமிஷங்கள் மட்டும்தான் தாவீதுடைய வாழ்க்கையிலே சோத்திர சந்தோஷத்தை அனுபவித்த காலங்கள். போனா இவன் சும்மா இல்லை, இவன் கூட 600 பேர் வேற சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த 600 பேர் என்ன ஸ்மார்ட்டான பாய்ஸ் கிடையாது. சொன்னதை சொன்ன உடனே கேட்கிற பசங்க இல்லை. டே அதை எடுறா, எடுத்துக்க, கொஞ்சம் இப்படி தள்ளி வாடா, வர முடியாது, நீ வா, இப்படி பேசுற ஆட்கள் தான். காலையில் எந்திரிச்சோன்னா என்னது? தாவீதே 8 மணி ஆயிற்று, இன்னும் என்ன வரல, உணவு வரல அப்படின்னு தாவீது கேட்கிறவன். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தாவீதோடு கூட இருந்தான். 8 மணிக்கு தின்னு போட்டு 12 மணிக்கு தாவீதே மறுபடியும் மணி 12 ஆச்சு சாப்பாடு அப்படின்னு கேட்கிறவன். வீடுகளில் பாருங்களேன், உழைக்கிறவன் அதிகமா சாப்பிட மாட்டான், உழைக்கிறவன் அதிகமா என்ன செய்ய மாட்டான், சாப்பாட்டுக்கு ஏங்க மாட்டான். ஆனா சும்மா இருக்கிறான் பாருங்க, வீட்டில் 8 மணிக்கு தின்னுட்டு போவான், 12 மணிக்கு திரும்ப வருவான். எப்படித்தான் ஜீரணம் ஆகுதுன்னே தெரியல. 12 மணிக்கு திரும்ப வருவான், அதை கொஞ்சம் நிறச்சிப்பான், திரும்ப அப்படியே போவான், மறுபடியும் அந்த 6 மணிக்கு வந்து என்ன செய்யணும்? ஆமாம், அந்த வெற்றிடத்தை நிரப்பணும். அவங்களுக்கு எப்படித்தான் ஜீரணம் ஆகுதுன்னு தெரியல. உழைக்கிற நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? ஆமாம், ஜீரணம் ஆகணும்.
நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. புரியுதா? இப்படிப்பட்ட ஆட்கள் தான் யார் கூட இருந்தாங்க? தாவீது கூட இருந்தாங்க. அப்ப எவ்வளவு பிரச்சனை. நம்மளால வீட்டுல 1-2 பேரவே வச்சுட்டு என்ன செய்ய முடியல? சமையல் பண்ணி போட முடியல. கஷ்டப்படுறீங்களா இல்லையா? 600 பேர் தாவீதோடு கூட இருந்தார்கள். 600 பேருக்கு எங்க இருந்தா அவனுக்கு சாப்பாடு வந்துடும்? மிகவும் கஷ்டம். ஒவ்வொருத்தருங்கிட்ட இருந்து வித்தியாசமான காரியங்கள், வார்த்தைகள்லாம் வந்துடும். அப்போ அவங்களாலையும் தாவீதுக்கு என்ன இல்லை? நிம்மதி இல்லை, மனதுக்கு அமைதி இல்லை, வீட்லேயும் இல்லை. சரி, நமக்கு வழக்கும் பழக்கமான இடத்துல அங்கேயும் இல்லை. சரி, நமக்கு நெருங்கிய ஒரு தோஸ்த் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருந்த ஒரு சிநேகம் ஸ்திரீகளின் சிநேகத்தை காட்டிலும் அதிகமானதான். எப்படியா? 2 ஸ்திரீகள் சிநேகம். ஆமாவா இல்லையா? கசமுசா பேசிக்குவாங்க. இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டிடுவாங்க. இதெல்லாம் கொட்டக்கூடாது அப்படின்னா எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிநேகம். யாருடைய சிநேகம்? தாவீது யோனத்தானுடைய சிநேகம். அந்த சிநேகமும் நினைச்சு வரல. அவன் சொல்றான், எங்க அப்பா உன்னை கொல்றதுக்கு வாங்க சொல்றான், நீங்க இருந்தினா கொண்டு போடுவான். தாவீதே, நீ என்ன செஞ்சிரு? வனாந்தரமா போயிரு. நீயே, நான் இப்படியே பாத்துக்கிறேன், நான் அப்படியே போறேன், போயிடு அப்படின்னு தாவீது அவனும் வழிவிட்டான். எங்கேயுமே தாவீதுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிம்மதி இல்லாம நம்ம இருக்கலாம். நாம் நினைத்த காரியங்கள் நடக்காம இருக்கலாம். எதிர்பார்த்திருக்கிற விஷயங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். இல்ல நம்முடைய கைக்கு கிடைச்சு நம்ம விட்டு தூரமா போயிருக்கலாம். நம் தேவைகள் சந்திக்கப்படாம இருக்கலாம். உதாசீனப்படுத்தப்படுகிறவர்களா இருக்கலாம். ஆனா தாவீது கர்த்தரை துதிப்பதை மறந்து போகவே, கர்த்தரை துதிப்பதை விட்டுவிடவே இல்லை. ஆமென். அவன் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான். தேவனை துதித்துக் கொண்டே இருந்தான். தாவீதுடைய வாழ்க்கையில அவன் உயர்வதற்கு காரணம், அவன் உன்னதமானவனாய் மாறினதற்கு காரணம், கர்த்தரை துதிப்பதை அவன் விட்டுவிடவே இல்லை. சவுல் தாவீதை கொல்லுவதற்கு எத்தனை பண்ணும் போது கூட, அம்பை எய்யும் போது கூட தாவீது யாரு? தேவனுடைய பார்வையில என்னத்த பைபிள படிக்கிறீங்கன்னு தெரியலையே. தேவனுடைய பார்வையில தாவீது யாரு? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் மிகப்பெரிய ராஜா. என்னைக்கு சாமுவேல் மூலமாய் ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ, அன்னைக்கே பரலோகத்தின் பார்வையில, பரலோகத்தின் தேவனுடைய பார்வையில சமஸ்த இஸ்ரவேல் மக்களுக்கும் தாவீது யாரு? ராஜா. பரலோகம் பார்க்கிற பார்வை வேற, சுத்தி இருக்கிற மனுஷர்கள் பார்க்கிற பார்வை வேற. அல்லேலூயா. பரலோகம் அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் வேற, நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் அனுபவிக்கிற கொடுக்கிற சந்தோஷம் வேற. பரலோகம் கொடுக்கிற சந்தோஷம் அது மிகுதியா இருக்கும், அது நீடித்து இருக்கும். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற மக்களும், நாம் சார்ந்திருக்கிற மக்களும் நமக்கு கொடுக்கிற சந்தோஷமும் ஆசீர்வாதமும் அது ரொம்ப நாளைக்கு இருக்காது, ரொம்ப பெருசாவும் இருக்காது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதா. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்துட்டே இருக்கிறான். சவுல் ஒரு இடத்துல சவுலுடைய சால்வைய தாவீது அறுத்து எடுத்துட்டு வந்துட்டான். ஒரு மேட்டு மேல நின்னுகிட்டு தாவீது கூப்பிடுறார், என் ஆண்டவனே. சவுல் சொல்றார், தாவீதே, என் குமாரனே, இது என் குமாரனுடைய சத்தம் அல்லவா? நீ எங்க இருக்கிற? அவர் சொல்றார், ஆண்டவனே, ஒரு சால்வையினுடைய ஓரத்தை பாரு, நான் அறுத்துட்டு வந்துக்கிறேன். இன்னைக்கு நான் நினைச்சிருந்தா கூட நீ தூங்கும் போது ஒன்ன க்ளோஸ் பண்ணிருக்க என்னால முடியும். ஆனாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை ஒருவனும் கை போடக்கூடாதுன்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கிறபடினால் சோத்திரம், நான் உன் ஜீவனை ஒண்ணுமே செய்யல அப்படின்னு தாவீது சவுல் கிட்ட சொல்லுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். ஆனா அப்பவும் தாவீதுக்கு தெரியும், நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்.
கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். காலங்கள் வரும், நாட்கள் வரும், அந்த நாட்கள் வருகிற வரைக்கும் நான் இப்படித்தான் உருவாக்கப்படணும் அப்படின்னு தாவீதுக்கு தெரியும். ஆகவே தாவீதுக்கு தெரிஞ்சிருந்ததுனாலதான், தாவீது அதுக்கு தன்னை விட்டு கொடுத்திருந்ததுனாலதான் தாவீது கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமா எந்த காரியத்தையும் செய்யவே இல்லை. அல்லேலூயா. தாவீது செய்த மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு செயல் என்ன அப்படின்னா, உரியாவின் மனைவியை தன்னுடைய மனைவியாய் மாற்றிக்கொண்டதுதான். அல்லேலூயா. அதான் கர்த்தருக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம், கஷ்டமான ஒரு விஷயம். வனாந்தரமான இடத்துல எல்லாம் ஆண்டவர் தாவீது நினைச்சது, வேண்டினது, விரும்பினது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து கொண்டே வந்தார். அவர் தான் சொல்றார், நீ மௌனமா இராதே, நீ பேசாமல் இராதே, நீ சும்மா இராதே. யார் வாழ்க்கையில வேணாலும் நீங்க சும்மா இருந்துருங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்க சும்மா இருக்காதீங்க. எனக்குன்னு இருக்கிற காரியத்தை, எனக்குன்னு இருக்கிற விஷயத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, என்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, என்னை உருவாக்கிட்டே இருங்க. மரணம் என்னை பிரிக்கிற வரைக்கும் நான் உருவாக்கப்படுகிற பிள்ளையாய் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க என் கூட பேசிக்கிட்டே இருக்கிற அந்த சத்தத்தை என் செவிகள் கேட்கிறதாயும் என் இருதயம் பலமுள்ளவைகளாய் மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அர்ப்பணிச்ச மனுஷன் தான் யாரு? தாவீது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்க என்ன சொல்றாரா? அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நான் எவ்வளவுதான் வணங்கி கொடுத்தாலும், எவ்வளவுதான் வணங்கி கொடுத்தாலும், எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும், எவ்வளவுதான் நான் தாழ்ந்து போனாலும், ஸ்தோத்திரம், என் தாழ்மையோ என் விட்டு கொடுக்கிறதையோ என் இருதயத்தோ என்ன செய்ய மாட்டேறாங்க? புரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க. எவ்வளவுதான் நான் அன்பா இருந்தாலும் என்னை என்ன செய்கிறார்கள்? விரோதிக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்? நம் நிந்தையாய் மாறி விடுவோம், அவமானம் உள்ளவர்களாய் மாறி விடுவோம், ஒரு பழி சொல்லுக்கு எதிராக நாம் மாறி விடுவோம். ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவித்த அந்த சங்கீதக்காரன் தான் சொல்றார், ஆண்டவரே அந்த அந்த 18வது வசனத்தை வாசிங்க. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். யாரு? கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்புவானேயானால், சோத்திரம், அவன் எண்ணத்தை உடுத்திக் கொள்கிறானா? சாபத்தை தன் அங்கியாக உடுத்திக் கொள்கிறான், வஸ்திரமாக உடுத்திக் கொள்கிறான். அப்ப யார் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும், யார் உங்களுக்கு விரோதமாய் தீமையான சொல்லை சொன்னாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? திரும்ப சாபமான வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஆண்டவரே ஆமா அப்படின்னு விட்டுட்டு வந்துடணும். பரலோகத்தின் தேவனே, பிதாவே, இவர்கள் செய்கிறதை இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். நம்ம அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற பிள்ளைகள். நம்ம விசுவாசம் நமக்கு இருக்கு, வார்த்தை நமக்கு இருக்கு அப்படின்றதுனால நம்ம அள்ளி இணைஞ்சிடக்கூடாது, போற்றக்கூடாது எல்லாத்தையும். ஆகவே அந்த வார்த்தைகளை கட்டுப்படுத்த நம்ம அறிந்திருக்கணும். நமக்கு எத்தனை மக்கள் விரோதமாய் பேசினாலும், எத்தனை மக்கள் விரோதமான காரியங்களை செஞ்சாலும் ஒரு வார்த்தை பேசாம ஆண்டவரே அப்படின்னு விட்டு விட்டு வந்துடணும். சோதரர், யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. யுத்தம் செய்கிறவர் நீங்களும் நானும் அல்ல. ஒருவேளை கடந்த காலங்களிலே அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம செஞ்சிருந்தா கூட, இனி வருகிற காலங்களில் சோதனை நமக்கு விரோதமா யார் எழும்பினாலும் பேசினாலும் அப்படியே கதவை சாத்திட்டு உள்ள போய் சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா அப்படி பாடுறதுக்கு பழகிக்கணும். அல்லேலூயா. ஆமா. எப்படி? டேக் இட் ஈஸி, பி ஹாப்பி. அல்லேலூயா. எதையும் சாதாரணமா என்ன செஞ்சுக்கணும்? எடுத்துக்கிற பிள்ளைகளாய் மாறணும். காரணம், கர்த்தர் யார் கூட இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்க முடியும். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஏற்கனவே பலப்படுத்தி இருந்தாருன்னா, தாவீது சொல்றாரு இல்லையா, இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். ஒரு முறை சிங்கம் வந்தது, கரடி வந்தது, ஆமா, மிருகத்தையே ஆண்டவர் என் கைகளெல்லாம் என்ன செய்தாரா? ஆமா, அப்படியே ரெண்டா கிழிச்சுட்டா. இந்த பொல்லாத இந்த பெலிஸ்தியன் ஆமா எம்மாத்திரம் அப்படின்னு தாவீது அப்படியே சவால் விடுறார்.
அப்போ தாவீது வந்து கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்பதாக, கோலியாத்தை ஜெயிப்பதற்கு முன்பதாக ஏற்கனவே ஒரு வெற்றியை, ஒரு சுதந்திரத்தை, ஒரு மேன்மையை தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். ஒருவேளை ஏற்கனவே அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் தாவீது வீழ்த்தாம இருந்திருப்பாரையானா சோத்திரம் அத்தனை இஸ்ரவேல் மக்களும் அத்தனை படை வீரர்களும் சோத்திரம் வழக்கமா கோலியாத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அவனை அப்படியே சல்யூட் போட்டு அப்படியே அபவுட் அப்படின்னு திரும்ப இணைஞ்சிருக்க மாட்டான். வசனம் தான் சொல்லு, வழக்கமா வருவாங்களாம். எப்படி வழக்கமா வருவார்கள்? 40 நாளும் காலையில் வருவாங்க, அவனை பார்ப்பான், அவன் சொல்லுவான், உங்கள யாருக்கு தைரியம் இருக்கா அப்படின்னா எல்லாரும் யுத்தத்தில் போய் அப்படியே சொல்லிட்டு அடிச்சுட்டு அப்படியே திரும்ப நெஞ்சு வாங்குவான். அவன் காலையும் மாலையும் தினந்தோறும் இது நடந்துகிட்டே இருக்கும். நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்னு ஒருத்தர் திட்டினானா நமக்கு என்ன வந்துருது? ஆமா, அப்ப அத்தனை பேத்துக்கும் கொஞ்சம் கூட என்ன இல்லை, சூடு சொரணை இல்ல, வாடி அப்படி வாடி, சூடு சொரணை இல்ல, என்ன இல்ல, கொஞ்சம் கூட உப்பு போட்டு சோர்த்துனாதவங்க. உப்பு போட்டு சோர்த்துன்றா என்ன வந்திருக்கும்? கொஞ்சமாவது கோபம். அவர் காலையிலையும் சாயந்தரமும் திட்டிக்கிட்டே வரான். ஒண்ணு இவனுங்களை திட்டுறதுனால கோபம் வந்துருக்கணும். இப்போ நம்ம ரோட்ல போறோம், நம்ம அப்படி நம்மளை திட்டினா நம்ம போடா அப்படின்றோம். அவன் டக்குன்னு நம்ம அம்மாவையோ அப்பாவையோ திட்டினான்னு வச்சுக்கா, யார் அம்மாவை ஆத்தாவன்ற அவ்வளோதான். கோவம் வருமா வராதா? சட்டுன்னு பிபி அப்படியே 120 40 400 500ன்னு அப்படியே மண்டை வரைக்கும் என்ன செய்யும், அது பாட்டுக்கு ஏறும். அவன்கிட்ட சொல்லிட்டு என்ன திட்டிருந்தா பரவாயில்ல, உன்னை விட்டுட்டு போயிருக்கு. எங்கள் ஆத்தாவை திட்டுற அவ்வளோதான், பஸ்பம் ஆயிடுவேன். சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா? சொல். அப்போ இவனுங்களை திட்டுற வரைக்கும் இவனுங்களுக்கு எதுவுமே இல்லை. தாவீது சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன். அப்ப இவன் என்ன செய்யறான்? காலையிலையும் சாயந்தரமும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவன் நிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான், அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். சவுலுக்கு கூட சூடு சொரணையே இல்லை. ஒருவேளை யோனத்தான் கூட அந்த கூட்டத்தில் இருந்திருப்பான். யோனத்தானுக்கு கூட என்ன இல்லை, அவனுக்கு கூட சூடு சொரணை இல்லை. தினந்தோறும் தேவனை தேடுகிற பிள்ளை, தினந்தோறும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளை, தினந்தோறும் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிற பிள்ளை, தினந்தோறும் தேவனுடைய பிரசன்னத்தினால் தன்னை பலப்படுத்தி கொள்கிற ஒரு பிள்ளைக்குத்தான் அதை குறித்த ஒரு எண்ணம், அதை குறித்த ஒரு உணர்வு, அதை குறித்த ஒரு பாரம் வந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் நிந்திக்கிற நிந்தை, அவமானப்படுத்துகிற அவனுடைய அவமானம், நீ என்னுடைய தேவனை நிந்திப்பானே, நீ என்னுடைய கர்த்தரை நிந்திப்பானே. ஆண்டவரை நிந்திக்கிற மகன் அவ்வளவுதான். அவன் அந்த ஆக்குலசத்தில் தான் போய் அந்த கூழாங்கல் எடுத்து அடிச்சான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே கல்லில் ஒரு சாப்டர் என்ன செஞ்சு முடிஞ்சே போச்சு. ஒன்றும் பெரிய ஒன்றும் பண்ணலை. சோதரன், நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆர்ப்பரிக்கவும் வேண்டாம், ஆரவாரம் கொண்டவும் வேண்டாம். சோதரன், நமக்கு தெரிஞ்ச வழக்கத்தின்படியே கர்த்தர் அதை தான் செய்வார். நமக்கு என்ன முடியுமோ, நமக்கு என்ன தெரியுமோ, நம்மளால எது ஆகுமோ அதை கொண்டே அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா, சோத்திரம். ஒரே அடியா கோலியாத்தை வீழ்த்திட்டு வந்தார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை? தேவனை துதிக்கிற துதி தேவை. தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவனை உயர்த்துகிற அந்த உயர்வு தான் வாழ்க்கையில முக்கியம். ஆமென், அல்லேலூயா. அவர்களால மட்டும்தான் அதை பொருட்படுத்தவே முடியாது, அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அததான் அந்த வசனத்தில் அவர் சொல்றார். அவன் என்ன விரும்பினானா? சாபத்தை விரும்பினான். அது அவனுக்கு வந்துருச்சு. அதை எப்படி உடுத்திருக்கிறான்? அங்கேயா உடுத்திருக்கிறான். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், என்ன சொல்றாரு? தூக்கத்தை விரும்பாது. விரும்பினா என்ன ஆவ? தரித்திரனா ஆவ. என்ன செய்யறா? தூங்கிட்டு இருக்கிறேன் சொல்லு. அல்லேலூயா, புரியுதா? ஆமா, தூக்கத்தை என்ன செய்யாத? விரும்பாத. தூக்கத்தை விரும்பினா தரித்திரனாவாய். சோத்திரம். தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு.
ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. கண்ட நேரத்துல ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, கண்ட நேரத்துல என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது, கண்ட நேரத்துல தின்னக்கூடாது. சாப்பாடு எத்தனை வேலை? 3 வேளை நல்லா ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னாவே அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு உனக்கு நாட்டம் வராது. அல்லேலூயா, சோத்திரம். 3 வேளை ஒழுங்கா சாப்பிடாத ஆளுக்கு தான் அந்த 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 3 மணி 4 மணின்னும் போது வயிறு என்ன செய்யும், ஒரு மாதிரி பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி என்ன செய்யல, ஒழுங்கா சாப்பிட வேண்டிய நேரத்தில் அதை ஒழுங்கா சாப்பிடல. சோத்திரம். 3 தோசை சுட்டு வச்சா 1.5 தோசை எனக்கு போதும் அப்படின்னா ரைட்டு. அப்புறம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா 8 மணிக்கு தின்னா 11 மணிக்கு பசி எடுக்க தான் செய்யும். நம்ம சாப்பாட்டு நேரம் எப்போ, இப்போ எல்லாம் சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக பசி எடுக்கும். உங்களையெல்லாம் சொல்லலை, அப்படி உடல்களில் குறை உள்ளவர்களை நான் சொல்லலை. நீங்கள் 5 வேளை சாப்பிடணும். எத்தனை வேளை சாப்பிடணும்? சுகர் இருக்கிறவங்க 5 வேளை சாப்பிடணும். ஆனால் ஒரு வேளை சாப்பிடும்போது நல்ல வயிறு முட்டை தின்னக்கூடாது. எப்படி சாப்பிடக்கூடாது, நிறைய சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக 5 வேளை 6 வேளை கூட சாப்பிடணும். டாக்டருடைய அட்வைஸ். ஆமாம், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆகவே கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். ஆண்டவர் அதான் நம்மகிட்ட விரும்புகிறார். இப்ப நம்மளால சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதீங்க, நான் செபிக்கிற ஆண்டவரே மௌனமாயிராதீங்க, நீங்க பேசாம இருக்காதீங்க ஆண்டவரே, நீங்க சும்மா இருக்காதீங்க ஆண்டவரே. இன்னைக்கு பிரசங்கமே பேசாம இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம், எப்படி மாறிட்டோம்? பேசாம இருங்க, சும்மா இருங்க, மௌனமா இருங்க. அப்படித்தான் இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து பேசுறோம். ஆண்டவர் நீங்க சும்மா இருந்துருக்கப்பா, நீ எதையும் செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா, சோதனை. ஆண்டவர் அப்படி நம்மள தான் சொல்ற, நீ சும்மா இரு, உனக்கு மனசுக்கு வந்த பரியெல்லாம் எதையும் செஞ்சிடாத, நீ தயவு செய்து வாயை திறந்து நெஞ்சிடாத. ஆமா, பேசாத. நீ பேசினாவே அங்க பெரிய பிரச்சனையே உருவாகுது. தயவு செய்து பேசாத. நீ எதையுமே செய்யாது. நீ ஏதாவது செஞ்சினா கோளாரா ஏதாவது என்ன செஞ்சிடற, ஆமா நல்லா இருக்கிற பொருளெல்லாம் உடைச்சு வச்சிட, ஏதாவது பண்ணி, தயவு செய்து நீ எதையுமே பண்ணாத, அமைதியாரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஆமென். ஏதோ சம்திங் ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்துல செய்ய, மாற்றம் கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டுடைய மாறுதலுக்கு, ஆண்டுடைய மாற்றத்துக்கு நாம நம்மை விட்டுக் கொடுப்போம். சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் முடிச்சார். ஒரே ஒரு வசனத்தை, அந்த 109வது சங்கீதத்தினுடைய 22வது வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது. என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் எப்படிப்பட்டவன்? சிறுமையும் எளிமையுமானவன். என் இருதயம் எனக்குள் என்னப்பட்டிருக்கிறது? ஆமா, குத்துண்டிருக்கிறது. அப்படின்னா எனக்குள்ள ஏதோ ஒன்றை உணர்த்தி கொண்டிருக்கு. ஏதோ ஒன்றை என் இருதயத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்குது. என் இருதயத்துக்குள்ள ஏதோ ஒன்றை சோத்திரம் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. சோத்திரம். அது உருவாக்குறதுல என்ன? ஒருவேளை நான் வேதம் வாசிக்காம இருக்கலாம், ஜெபிக்காம இருக்கலாம், தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேராம முடியாம இருக்கலாம். நான் ஆண்டவரை ஓவராலா பார்க்கும்போது இன்னும் ஆண்டவர் சன்னிதானத்துக்கு நான் பிரவேசிக்க முடியலையே, தேவ சமூகத்துக்கு இன்னும் அவர் விரும்புகிற மாதிரி என்னால் வாழ முடியலையே. ஆண்டவருடைய விருப்பத்தின் பிரகாரம் வாழணும்னு எனக்கு ஆசை இருக்கு. எனக்கு நிறைய விருப்பம் இருக்கு, நிறைய ஆசை இருக்கு. நானும் பைபிள் எடுத்துட்டு நிறைய சபைக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணும், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணுன்ற ஆசை எனக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா ஏதோ சம்திங் என்னை சுத்தி இருக்கு. இவைகள் என்ன செய்ய மாட்டேங்குது, உள்ள விட மாட்டேங்குது. அவைகளினால் என் இருதயம் இன்றைக்கு எனக்கு குத்தும் இருக்கிறது. எனக்கு கையில நிறைய பணம் இல்லை, காசு இல்லை. பணம் காசு இருந்தால் எதை வேணாலும் செஞ்சிடலாம். ஆனா நானும் சிறுமையும் எளிமையுமான, ஒரு வசனம் சொல்லுது, சிறுமையும் எளிமையுமான கர்த்தர் என் மேல, கர்த்தரோ என் மேல் என் நினைவாய் இருக்கிறார். என்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமே அதுதான். அல்லேலூயா. என்கிட்ட பணம் காசு இல்லை, விரும்பினதை செய்ய முடியல. ஆனா என்னை விரும்புகிற ஒருவருக்கு பிள்ளையாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். என்னை விரும்புகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். என் கிரியைகள் மீது விருப்பம் உள்ளவர் ஒருவர் இருக்கிறார். என் எண்ணங்களின் மீது விருப்பம் உள்ளவர் ஒருவர் இருக்கிறார். நான் சிறுமை உள்ளவன் தான், நான் எளிமையானவன் தான். ஆனா கர்த்தர் என் மேல் நினைவாக இருக்கிறார். அப்படின்ற விஷயம் இன்னைக்கு எனக்கு குத்துண்டு இருக்கிறது.
என் உள்ளத்துக்குள்ள நிறைய பாரம் இருக்கு, என் உள்ளத்துக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கு, என் இருதயத்தில் அதை உணர்ந்து கொள்ளுகிறேன். நான் கர்த்தருக்காக பிரகாசப்படணும், நான் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும், நான் கர்த்தருக்காக சோதரர் எழுப்பி நிற்கணும், நான் கர்த்தருக்கு பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் மாறணும், நான் கர்த்தருக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஜீவியம் உள்ள மகனாய் மகளாய் நான் மாறணும். ஆண்டவரே, நீர் என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, ஆண்டவரை கண்ணீரை கண்ட நாட்களுக்கு, வேதனையின் வழியாய் கடந்து போன காலங்களுக்கு ஈடாக ஆண்டவரே நீர் என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உங்களுடைய வார்த்தை என்னை திரும்ப உயிர்ப்பிக்கும், உங்க வசனம் என்னை திரும்ப உயிர்ப்பிக்கும், உங்க சமூகம் என்னை திரும்ப உயிர்ப்பிக்கும். ஆண்டவரே, தாவீதுடைய வாழ்க்கையில அப்பா, அவன் இருந்த வீடு அவனை உதறி தள்ளினது, அவன் நம்பி இருந்த வனாந்தரமும் அவனை உதறி தள்ளினது. ஆனால் அவன் கர்த்தரை துதிக்கிற துதியினால் எப்போது நிரப்பப்பட்டிருந்தான் என்று நாங்கள் தியானித்தோமே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் நாங்கள் உம்மை மட்டும் விட்டு விடாதபடிக்கு எப்போது கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை மட்டும் நீங்க எங்களுக்கு தரும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீ கர்த்தரை துதிக்கிற பிள்ளையாய் மட்டும் உன் வாழ்க்கையில் நீ மாறுவாயானால் சோத்திரம், உனக்கு முன்னாடியோ பின்னாடியோ உனக்கு வலதுபுறமோ இடதுபுறமோ இருக்கிற காரியங்களை நீ யோசிக்காதபடிக்கு உன் தலைக்கு மேலே இருக்கிறவரை மட்டும் நீ பார்க்க நீ பிரயாசப்பட்டார். ஓ, நீ கர்த்தருக்கு உன்னை விட்டு கொடுக்க நீ ஆரம்பித்தார். உன் தேவனாகி கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர், உன்னை பெருக பண்ண அவர் உண்மை உள்ளவர். நீ விரும்புகிறத செய்வதற்கு அவர் உன்னை திராணி உள்ள பிள்ளையாக மாற்றுவார், உன்னை தகுதி உள்ள பிள்ளையாய் மாற்றுவார், உன்னை அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவார். தேவ சன்னிதானத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு விட்டு கொடுப்பாயான கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பகல் வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் நாங்கள் கேட்ட தியானித்த வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக, ஆண்டவரே பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுகிறப்பா. கேட்டதன் பிரகாரம் அல்ல எங்க வாழ்க்கையிலாவது நிறைவேற்ற ஆண்டவரே அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஒரு மாறுதல் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஒரு மாற்றங்கள் உருவாக என்று சொல்லியிருக்கிறீங்க, ஒரு மாறுதலை காணப்படுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த மாற்றங்கள் ஜீவியத்தில் வரட்டும். அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.